வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் பண்ண வாவாத்தி சாங் லிரிக் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லெஃப்ட் சைடு மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் அசர்ட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறதுல பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிடுங்க. இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இப்போ லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிரிக்கல் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே உங்களுக்கு ஆடியோவும் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் மியூட் பண்ணாதீங்க. அதை இப்போ அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்ரவுண்ட் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ எகைன் அந்த லிரிக்ஸ் வீடியோவை செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு போங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை வந்து ஒரு 60 கொடுத்துருங்க. கான்ட்ராஸ்ட்டையும் ஒரு 60 கொடுத்துட்டு இப்போ நீங்கள் லிரிக்ஸை லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்டில் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு என்ன கலர் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை வந்து நம்ம செட் பண்ணணும். அதுக்கு ரைட் சைடு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அந்த லிரிக்கல் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போங்க. பேக்ரவுண்டு உங்களுக்கு என்ன கலர் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து கொஞ்சம் காப்பி கலர் மாதிரி இருக்குது. ஸோ அது பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து பார்க்க வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு பேக்ரவுண்டு என்ன கலர்ஸ் இருக்கோ அதிகமாக என்ன கவராக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த லிரிக்ஸ் வீடியோ வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. இதே நீங்கள் ஃபோட்டோஸை வந்து இப்போ வேறு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு எகைன் ரீப்ளஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் நீங்கள் வேறு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவை எகைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பாருங்கள். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர்ஸ் வந்து அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த லிரிக்கல் வீடியோ வந்து நீங்கள் பேக்ரவுண்டு என்ன ஆட் பண்ணுறீங்களோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜில் எது உங்களுக்கு ஓவரால் கலர்ஸ் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸோட கலரும் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ பார்க்க வந்து லுக்காக வந்து ஷோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவும் ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லிரிக்ஸோடைய அந்த ஸ்னோ எஃபெக்ட்டை பார்க்க லுக்காக வந்து ஷோ ஆகும். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் எகைன் சொல்லிடுறேன். லிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறப்ப உங்களுக்கு ரெட் கலரில் இருந்திருக்கும். பட் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ இப்போ ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோவில் எந்த கலர் அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லிரிக்ஸோடைய கலரும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ரெட் கலரில் இருந்ததை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து காப்பி கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபோட்டோவோட மெர்ஜ் ஆன மாதிரி உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட் பண்ணது எல்லாமே கரெக்டாக ப்ளே ஆகுதான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக நம்ம லவ்லியாக மேக் பண்ணியாச்சு. டவுட்ஸ் இருந்தால் ரிவைன் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.